ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், சிக்கன் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க ஒரு 6 முட்டையை கீறிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதிலே பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்தூள் நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். கலர் பவுடர் தேவையில்ல. இது கூடயே ஒரு 2 1/2 தக்காளியும், மல்லி, புதினா நம்ம ஒரு கை வச்சுருக்கோம் சேர்த்துட்டு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். நான் வந்து ரைஸ் வந்து ஒரு 2 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயிர், வெங்காயம், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 2 1/2 டம்ளருக்கு நம்ம 1க்கு 2ன்ற கணக்கில் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு முட்டையை சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மல்லி, புதினா சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு பிரியாணி. முட்டைகளும் நம்மளுக்கு உடஞ்சிருக்காது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். ஒரு லஞ்ச் பேக் ரெசிப்பியாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.